ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மில்க் ஷேக் தான் குடிக்க போகிறோம். யாரெல்லாம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தான் போயிட்டுருக்கோம். இந்த கடை எங்கே இருக்குன்னா, உச்ச கடைங்கிற ஒரு இடத்துல இருக்குது. என்ன மில்க் ஷேக்குன்னு தெரியல. ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டு வரும்போது பசங்க எல்லாம் கூப்பிட்டாங்க. அப்போ அவங்க கூடயே சேர்ந்து போயிட்டுருக்கோம். இது நம்ம எங்கே இருக்குன்னா, கேரளா பார்டர் தாண்டி தான் போக வேண்டியது இருக்குது. சரிங்களா? அப்போ நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக்கு மட்டும் போட்டுருங்க. சரிங்களா? இப்போ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் அவங்களுக்கும் ஒன்று ஷேர் பண்ணி விடுங்க. கேங்காக போகலாம். ரொம்ப நல்லா ஜாலியாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கேரளா பார்டர் தாண்டி போகும்போது சேஃப்டிக்கு ஹெல்மெட் போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் அவசரத்தில் வந்ததுனால ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் வீட்டிலேருந்து டைரெக்டாக வந்தோம். ஸோ ஹெல்மெட் போடலை. நீங்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டுட்டு ஒரு பைக்கில் 2 பேராக போங்க. சரிங்களா? சரி, அப்புறமா நம்ம இப்போ என்ன குடிக்க போகிறோன்னா, ஒரு மில்க் ஷேக்குன்னா பசங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. நிறைய தடவை போனாங்களாம். அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு போகிறோம். எப்படி இருக்குன்னு தெரியல. இவங்களை நம்பி தான் போகிறோம். உயிருக்கு இந்த ஆபத்தும் வராமல் பார்த்துக்குறோம். மக்களை கடைசி வரைக்கும் என்ன மில்க் ஷேக்குன்னு சொல்லாமலே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கானுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு வர சொல்லி ஒரு மாதிரிப்பட்ட கொதியெல்லாம் ஆக்கி விட்டுருக்காங்க. அப்போ அதே கொதியோடு தான் நம்மளும் போயிட்டுருக்கோம். சரிங்களா? நம்ம கடையை ரீச் பண்ண உடனே அது என்ன மில்க் ஷேக்கு எப்படின்னு உங்களுக்கு தான் சொல்கிறேன். சரிங்களா? நம்ம கடை பக்கம் வந்துட்டோம். அதான் பசங்க போகிறாங்களா, அதுதான் கடை. கடைக்கு பேர் சரியாக தெரியலை, ஆனால் இதுதான் கடை. இது வந்து ஒரு சின்ன ஒரு பெட்டி கடை மாதிரி இல்லை. இங்கே எல்லா வகையான இந்த நாருங்கு, சர்பத்து, சார்ஜா, அதே மாதிரி எல்லா ஐட்டம் இருக்குது. இளநீர் இருக்குது, எல்லாமே இருக்குது. சரிங்களா? நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் போய் ஆர்டர் கொடுத்த உடனே அவங்க செய்ய தொடங்கிட்டாங்க. பாலெல்லாம் எடுத்து, கட்டியான பாலெல்லாம் எடுத்து அடித்து உடச்சி பண்ணுறாங்க. மக்களே, இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் நான். இது பேர் தான் அவல் மில்க் ஷேக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதோட இன்க்ரீடியன்ட் தான் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. இதை அடித்து உடச்சி முடியும் வரை நம்ம பார்க்க வேண்டியது தான். சரி, அந்த மேக்கிங் ப்ராசஸ் வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்னா, அந்த மில்கை அடித்து உடச்சி உள்ளாடி இருக்காங்க, அவல் போட்டிருக்காங்க, ஹார்லிக்ஸ் போட்டிருக்காங்க, பனானா போட்டிருக்காங்க. எல்லாமே சேர்த்து அடித்து உடச்சி ஃபுல்லாக ஒரு ஷேக் மாதிரி ஆக்கி ரெடி பண்ணிகிட்ருக்காரு இந்த அண்ணன். நம்ம கடையை பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னா, சோடா இருக்குது, சின்ன சின்ன சிப்ஸ் ஐட்டம், ட்ரிங்க்ஸு, கருக்கு எல்லாமே இருக்குது. சரிங்களா? இதோட ஸ்பெஷல் என்னென்னா, இந்த கடையில் கூகுள் பேலாம் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்தால் கூகுள் பேலேயே உங்களுக்கு காசு அனுப்பி கொடுக்கலாம். அந்த ஸ்பெஷல் எல்லாமே இருக்குது. அந்த அண்ணன் வந்து எங்ககிட்ட ரொம்ப ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தார். சரிங்களா? ரொம்ப ஜாலியாக தான் பேசிகிட்டு இருந்தார். சரி, இனி இந்த கடையில் நாங்கள் எப்படி வந்தோம், யார் கூட்டிகிட்டு வந்தா, எப்படி இந்த கடை எங்களுக்கு பழக்கமாகிருக்கு எல்லாமே நம்ம பார்ப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ எடுப்போம். அவங்க தான் எல்லாம் டீட்டெயிலாக சொல்லுவாங்க. பார்ப்போம். நீ ஃபஸ்ட்டு கடையை எப்படி கண்டுபிடிச்சேன்? இந்த கடை எப்படி கண்டுபிடிச்சேன்? ஃப்ரெண்டு நான் ஒரு நாளைக்கு முடிச்சாங்க. வெள்ளையாரும் வேறு நான் ஒரு 5-6-10 நாள் வந்தேன். 5-6-10 நாள் கரெக்டாக இல்லை. நீத்திரால் வந்து 5-6-15 நாள் வந்தேன். நான் 2 நாள் வந்தேன். வீடு சேலம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். அசல் நல்ல ஒரு பேர் ஆகிருக்காங்க. நான் கூட்டி நம்புறாங்க. ஆமாம், இவன் ஆள் இப்படி இருக்குன்னு பார்க்கணும். நானே உண்டு நம்ம அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம கேட்ட அவல் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா? அதுக்கு மேலே கொஞ்சம் ஐஸ் கேட்டிருந்தோம். அவங்க கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டு கொஞ்சம் ரெசிபியை டேஸ்டியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் எடுத்து கொடுத்து நாங்களும் சாப்பிட்டோம். இதுக்குள்ளாடி என்ன போட்டிருக்காங்கன்னா, ஒரு கடை சொல்கிறேன். மில்க்கு, ஹார்லிக்ஸு, அவல் போட்டிருக்காங்க. மேலாடி கொஞ்சம் ஐஸ்கிரீம் போட்டிருக்காங்க. இதோட ஸ்பெஷலாக கொஞ்சம் கடலை போட்டிருக்காங்க. ஓகேவா? சாப்பிடும்போது அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தானது, கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இது கொஞ்சம் கட்டியாக இருக்குது. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.